ஹாய் மக்களே! இன்னைக்கு வீடியோல 2025ல வெளியான ஹாரர் துப்பறியும் த்ரில்லர் படமான டிடெக்டிவ் கியன் த ஹெட்லெஸ் ஹாரர்ங்கிற வியட்நாமீஸ் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். படத்தோட கதை என்னன்னு பாத்துருவோமா? நதிய சுத்தி மலையோரமா அமைஞ்சிருக்கிற ஒரு அழகான கிராமம் ஒண்ணு இருக்கு. அங்க உள்ள மக்கள் ஒரு அமானுஷ்ய விஷயத்த பார்த்து பயந்துகிட்டு இருக்காங்க. அது என்னன்னா, மூழ்கடிக்கும் பேய்னு ஒண்ணு ஊர்ல உள்ளவங்களோட தலைய மட்டும் பிச்சு தின்னுட்டு உடம்ப நதியில மிதக்க விட்டுட்டு போயிடுது. அதனால அங்க உள்ள எல்லாரும் பயத்திலே தான் வாழ்ந்துட்டு வராங்க. இப்படி இருக்கிறப்போ ஒரு நாள் என் மருமகள் நாகா காணோம். இங்க உள்ளவங்களும் எனக்கு உதவி பண்ண மாட்டேங்கிறாங்க. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நீங்க தான் எனக்கு உதவி பண்ணணும்னு சொல்லி அந்த பொண்ணோட அத்தை டிடெக்டிவான நம்ம ஹீரோக்கு லெட்டர் ஒண்ணு எழுதுறாங்க. விஷயத்த புரிஞ்சுக்கிட்டு நம்ம ஹீரோவும் அந்த கிராமத்துக்கு வராரு. இதுக்கப்புறம் ஹீரோ அந்த மர்மத்தை கண்டுபிடிச்சாரா இல்லையா அப்படிங்கறத ஒரு தரமான ட்விஸ்டோட சொல்றதுதான் இந்த படத்தோட கதையே. இது ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஜானர்ல உள்ள படம். இந்த ஜானர்ல என்னென்ன விஷயங்கள்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணுவோமோ அது எல்லாம் இந்த படத்துல இருக்கு. அதுவும் சூப்பரா இருக்கு. முக்கியமா படத்துல ட்விஸ்டுக்கு மேல ட்விஸ்ட் வேற இருக்கு. ஒரு கட்டத்துல படம் முடிஞ்சிருச்சுன்னு நினைப்பீங்க, ஆனா கிடையாது. அதுக்கப்புறம் தான் ஒரு தரமான ட்விஸ்டே இருக்கு. ஒரு சில விஷயங்களை கெஸ் பண்ண முடியாத அளவுக்கு நல்லா தான் பண்ணியிருந்தாங்க. படம் என்னவோ ஸ்லோவா தான் போணுச்சு, ஆனா சுவாரஸ்யம் குறையல. அதுக்கு காரணம் நம்மள ஒரு குழப்பத்துல வச்சிருப்பாங்க, என்னவா இருக்கும்னு. அதனால சில விஷயங்கள் ரிவீல் ஆகும்போது பயங்கர எக்ஸைட்மெண்ட்டை நமக்கு கொடுக்குது. என்னதான் இது ஹாரர் இன்வெஸ்டிகேஷன் படமா இருந்தாலும் கூட லவ் மற்றும் எமோஷனல் விஷயங்களை சூப்பரா கையாண்டிருக்காங்க. நல்ல தாக்கத்தை ஏற்படுத்துது. மியூசிக் ஒரு சில இடத்துல ஒட்டலனாலும் நிறைய இடங்கள்ல சூப்பரா இருக்கு. குறிப்பா எமோஷனல் காட்சிகள்ல. என்னதான் நிறைய விஷயம் நல்லா இருந்தாலும் சில விஷயங்களை ஈஸியா ப்ரெடிக்ட் பண்ற அளவுக்கு தான் ஸ்கிரீன் பிளேவும் பண்ணிருக்காங்க. அதுதான் இந்த படத்தோட பிரச்சனையே. மொத்தமாக இந்த படம் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா சூப்பரா என்ஜாய் பண்ணி ரசிக்கக்கூடிய படம் தான். மிஸ் பண்ணிடாதீங்க. செக்ஷுவல் கண்டென்ட்லாம் சுத்தமா இல்ல, ஃபேமிலி கூட சேர்ந்து தாராளமாக பார்க்கலாம். ஆனா இந்த படம் தமிழ் டப்பிங்ல இல்ல மக்களே. இந்த ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். டாடா.